GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. என்னை பெற்றெடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை வீட்டிலிருந்து அலுவலகத்திலிருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் வேலையாப்பான பூண்டு கேட்டதும். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது முதல் அவரது ஆதரவாளர்கள் சிலர் திமுகவில் இணைந்தது வரை நடந்த அரசியல் நிகழ்வுகளின் தொடர் சம்பவங்கள் தமிழ்நாடு அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. 2022 ஆண்டு ஜூன் மாதத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணியால் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் அவர் தனியாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி தனது ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுகவுடன் இணைவது குறித்து பல வழிகளில் முயற்சிகள் நடந்தன. ஆனால் அது எதுவுமே கைகூடவில்லை. அதே சமயம் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் மூலம் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க காய்கள் நகர்த்தப்பட்டன. ஆனால் கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி செங்கோட்டையனையும் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கினார். அதன் பிறகு இத்தனை ஆண்டுகளாக அதிமுகவில் பயணித்த செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே விஜயின் தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். இப்படி ஓபிஎஸ்க்கு ஆதரவான அனைத்து கதவுகளும் மூடப்பட்ட நிலையில் அவருடன் இருக்கும் ஆட்களின் எண்ணிக்கையும் தற்போது குறைய தொடங்கியுள்ளது. அதன்படி ஓ பன்னீர்செல்வத்தின் நெருங்கிய ஆதரவாளரும் ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் வைத்திலிங்கம் ஜனவரி 21 திடீரென திமுகவில் இணைந்தார். ஒரத்தநாடு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த அவர் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தார். அவருடன் அவரது மகன் பிரபுவும் இணைந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தின் கூட்டணி முடிவில் தாமதம் ஏற்பட்டதால் திமுகவில் இணைந்தேன் என்று வைத்திலிங்கம் தெரிவித்தார். அத்துடன் தஞ்சாவூரில் நடைபெறவுள்ள இணைப்பு நிகழ்ச்சியில் மேலும் பலர் திமுகவில் இணைய உள்ளதாக அறிவித்தார். அந்த நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் குன்னம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குன்னம் ராமச்சந்திரன் முதலில் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் தற்போது குன்னம் ராமச்சந்திரன் அரசியலிலிருந்தே விலகுவதாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், எனது இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்களின் கடுமையான எதிர்ப்பும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகவும் எனது உடல்நலத்திற்கான மருத்துவர் ஆலோசனையின் காரணமாகவும் திமுகவில் இணைவது என்ற முடிவிலிருந்து இன்று மாற்று முடிவை எடுத்திருக்கிறேன். இல்லத்தார்களின் ஆலோசனை கிணங்கவும் மருத்துவர்களின் ஆலோசனை கிணங்கவும் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறேன் என்றார். மேலும் என்னை பெற்றெடுத்த தாய் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வீட்டிலிருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு வேலையாப்பா என்று எனது மகள் கேட்டதும் மிகுந்த வேதனையை தந்தது. அதனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை என்று அவர் தேம்பி தேம்பி அழுதது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் அரசியல் கட்சிகள் தங்களது பலத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் சூழலில் ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களை இழந்து தற்போது தனிமரமாக்கப்பட்டு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நாங்கள் கூடியெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவது என்ற முடிவில் நேற்று எனது இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்களின் கடுமையான எதிர்ப்பும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகவும் எனது உடல்நலத்தின் மருத்துவர் ஆலோசனையின் காரணமாகவும் நான் இன்று மாற்று முடிவை எடுத்திருக்கிறேன். இல்லத்தார்கள் ஆலோசனைக்கிணங்க, மருத்துவர்களின் ஆலோசனைக்கிணங்க நான் பொது வாழ்க்கையில் இருந்து விலகிக் கொள்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு என்பது தவறான விஷயம் என்ற போதிலும் என் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் என் குடும்ப சூழ்நிலை, என் குடும்ப உறுப்பினர்களின் அறிவுறுத்தலின் குடும்ப நிம்மதிக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். நான் எந்த அரசியல் கட்சியிலும் இனி பயணிக்கப் போவதில்லை. தயவு கூர்ந்து அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களும் என்னோடு இத்துடன் பயணித்த கழக தொண்டர்களும் என்னை மன்னித்து என்னோடு இதுவரை உறுதுணையாக இருந்த கழக தொண்டர்கள் அவரவர் விரும்பும் கழகத்தில் இணைந்து பணியாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஏன் நீங்க உங்களோட அறிவிப்பு முதல்ல நீங்க திமுக நடிகர்னு சொல்லும் போது உங்களோட வீட்டாருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? காலையில அமைச்சர் அர்வியன்ட்ட முடிவெடுத்து அவரை சொன்னப்ப நான் அவர்கிட்ட சில விஷயங்களை பேசினப்ப அமைதியா இருந்தாங்க எங்க வீட்டுல. ஒன்னும் பெரிய எதிர்ப்பு இல்லை. ஆனா நான் இங்க எல்லாத்தையும் கூட்டம்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறப்போ ஒட்டுமொத்த குடும்பமே என் வீட்டுல குழுமி இருந்தாங்க. நாங்க எங்க அக்காமார்கள்லாம் கூட வெளியில கல்யாணம் பண்ணி கொடுத்த அக்காமார்கள்லாம் கூட வந்திருந்தாங்க. அக்கா பிள்ளைங்க வந்துருந்துச்சு. ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு 2 விஷயங்கள் என் மனதை ரொம்ப வாட்டியது. என்னை பெற்றெடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை வீட்டிலிருந்து அலுவலகத்திலிருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் வேலையாப்பான்னு எப்போன்னு கேட்டதும் எனக்கு மிகுந்த வேதனை அடைந்து இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. காலையில் வீட்டாளர்களிடம் சொல்லிவிட்டு இந்த முடிவை தெளிவாக எடுத்திருக்கிறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.